கண்டச்சனியில காடு வறண்டுதான் இருக்கணும். பட் உங்க காட்டுல மழை பெய்யக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா உங்களுடைய குரு பகவானாக இருக்கக்கூடியவர் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்க்க தகராறு வரப்போகுது. அதனால அப்பா கிட்ட இப்ப அவரே வந்து வாண்டடா சண்டை கட்டினாலும் கூட நீங்க கொஞ்சம் அமைதியாக போவது என்பது நல்லது. 3 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப 3 10க்கு வராரு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா உங்க முயற்சிகள் எல்லாமே உங்க தொழில் ரீதியாக சக்சஸ் ஆக போகுது. உடம்புல வந்து தெரியாத ஒரு நோய் இருக்கு, குடல் நோயெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சோ வயிறு அலர்ஜி ஆகுறது, டைஜஷன் ஆகாம போறது, வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களையும் இந்த டைம் வரும். 12ஆம் இடம் தாங்க தீர்த்த யாத்திரை. யாராவது நாங்க காசி போறோம், கயா போறீங்க, முழுமையாக பித்ருதோஷ நிவர்த்தி ஆகும். இந்த மாசம் வேற என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, விநாயகருக்கு அருகம்புல் சாத்துவது ரொம்ப விசேஷம். அதே போல கன்னி ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி இயற்கையாகவே யாரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு அவர்களை போலவே வாழக்கூடியவர்கள். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாருக்கெல்லாம் என்ன செய்யணும், எப்படி உதவி பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்டா தெரிஞ்சிருக்கக்கூடிய ராசி இதுல கன்னியா ராசி தான். சோ அப்படி இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கின்றார், அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கின்றார் அப்படிங்கறது ரொம்ப விசேஷம். 4ஆம் அதிபதி இல்லையா, சுகஸ்தானாதிபதியோட லாபஸ்தானாதிபதி சேரும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இந்த மாசம் இந்த கண்டச்சனினால வந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் எல்லாமே ஏதாவது ஒரு தோல் அலர்ஜி வந்தது, நரம்பு பிரச்சனை வந்தது, அதே போல பாத்தீங்கன்னா தலைவலி அதிகமானது, கண் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. சோ இப்ப ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கும் பொழுது இதெல்லாம் விலக போகுது. ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. கண்டச்சனியில காடு வறண்டுதான் இருக்கணும். பட் உங்க காட்டுல மழை பெய்யக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா உங்களுடைய குரு பகவானாக இருக்கக்கூடியவர் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார், ராசிக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப கன்னியா ராசியில குருவினுடைய ஒரு நல்ல ஒரு அமைப்புல வந்துட்டீங்க. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது. அதிசாரமாய் ஒரு 2 மாசம் 3 மாசம் மட்டும் இடையில 12ஆம் வீட்டுக்கு வருவார். அப்ப மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன அடி விழுகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு அங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செம்ம சக்சஸ் தான். கண்டசனினால வந்து சனி வந்து உங்களை அடிச்சு புரட்டிட்டு இருந்தாலும் கூட குரு ஒரு மருந்தாக செயல்படுவார் அல்லது மாற்று வழியை உங்களுக்கு காட்டுவார் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாதுங்க. ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப இந்த மாசம் கன்னியா ராசிக்கு பெரும் லாபம் வருங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து பண வரவு உண்டு. எதை தொட்டாலும் லாபம், ஒரு பெயர், ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்க போகுது. சரஸ்வதி கடாட்சத்தோடு உட்கார்ந்திருக்கீங்க, லட்சுமி யோகத்தோடு உட்கார்ந்திருக்கீங்க. சரஸ்வதி இருக்கிற இடத்துல லட்சுமியே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனாலதான் நமக்கு நாக்குல சரஸ்வதி இருக்குதுன்னு சொல்றோம். அந்த 2ஆம் இடத்தை தான் தனஸ்தானமா நமக்கு வைக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வாயில வந்து சரஸ்வதி இருக்கணும், கெட்ட வார்த்தைகள் பேசினா வந்து சரஸ்வதி போயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது ஏன் வந்து 2ஆம் இடமா சொன்னாங்களோ அதே இடத்துலதான் நம்மளுடைய ஜோதிடத்துல தனஸ்தானமா வைக்கிறாங்க. அப்ப சரஸ்வதி கடாட்சம் ஒருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் பணவரவு செழிப்பா இருப்பீங்க. அந்த செழிப்பை இந்த மாசம் நீங்க அனுபவிக்க போறீங்க. சோ நன்மைகள் நிறைய இருக்கு. கலைகள் இருக்கக்கூடியவங்க, எடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, பேச்சையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரும் பணம் வரப்போகுது. லட்சுமி கடாட்சத்தோட ஜொலிக்க போறீங்க. சரஸ்வதி உங்களுக்கு வாரி வாரி வழங்க போகிறாங்க அப்படிங்கறதா உண்மை. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா. அப்ப 7ஆம் அதிபதியாக இருக்கும் பொழுது மனைவி மூலமாக வருமானம், கணவர் மூலமாக வருமானம் இதெல்லாம் நடக்க போகுது. அல்லது உங்க ஜாதக அமைப்பு படி அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. கூட யார் இருக்காரு, 12ஆம் அதிபதியான சூரியன் இருக்காரா. அப்ப சூரியன் தானே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல. அப்போ சூரியனோட இருக்கும் பொழுது வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், கடைசிக்கு ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வந்துருவீங்க. அதெல்லாமே இந்த மாசம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கிற நிறைய இன்ப சுற்றுலா போக முடியும், நிறைய தீர்த்த யாத்திரைகள் போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய குருமார்கள் இந்த மாசம் உங்களுக்கு அறிமுகமாகும். அது வந்து உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம், ஒரு தீர்த்த யாத்திரை போறப்ப உங்களை கூட்டிட்டு போறவர்களா இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சு வருவார், அவர் உங்களை வழி நடத்துவார். அதன் மூலமா உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. நிறைய விஷயங்கள் காதுக்கு வரப்போகுது. இப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் கத்துக் கொடுக்க போறாங்க. அது அனுபவம் மூலமாக அக்யூரேட்டா கத்துக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதா உண்மை. சோ பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதற்கு மேல வந்து நமக்கு
உங்களுக்கு என்ன ஒரு ஜாக்பாட் வேணும்? ஒருத்தர் நம்மளுக்கு வழி நடத்துறாங்க, யாருமே இல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இப்படி வாப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா, இதை விட பெரிய ஒரு பலன் அப்படிங்கிறது என்ன இருக்கு வாழ்க்கையில? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசமாகறாருங்க ராசிக்குள்ள. இருந்தாலும் குருவினுடைய அமைப்பு அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்துல அப்பா மூலமாக, அப்பா சொத்துக்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்க்க தகராறு வரப்போகுது. அதனால அப்பா கிட்ட இப்ப அவரே வந்து வாண்டடா சண்டை கட்டினாலும் கூட நீங்க கொஞ்சம் அமைதியாக போவது என்பது நல்லது. ராசிக்குள்ள ஒரு நீச கிரகம் இருக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன டிராபேக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிரும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பணம் ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். டக்குன்னு பேச்சை விட்டுருவீங்க இந்த டைம்ல. எப்பவுமே கன்னியா ராசிக்காரர்ல வந்து டக்குன்னு பேசுவீங்க, பட் அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ரொம்ப சிந்தனையா இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த கன்னி ராசி தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களே அறியாம சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. சோ அந்த வார்த்தை விஷயத்திலயும் பண விஷயத்திலயும் கன்னியா ராசிக்காரங்க இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அதே போல அப்பா அம்மா கிட்ட பேசும்பொழுதும், ஒரு குரு அமைஞ்சு வருவார் சொல்லுவோம் இல்லைங்களா, குருமார்கிட்ட பேசும்பொழுது நீங்க ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிங்கறத உண்மை. சோ இதுல எல்லாமே நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த 3, 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப 3 கூடையவர் 10க்கு வராரு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, உங்க முயற்சிகள் எல்லாமே உங்க தொழில் ரீதியாக சக்சஸ் ஆக போகுது. இத்தனை நாள் நீங்க முயற்சி படி இந்த சனி பார்வையில் இருக்கும்போது தடை, தாமதம், கொஞ்சம் விரக்தி ஆகிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ 3ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கும்பொழுது உங்க முயற்சிகள் சக்சஸ் ஆகும். தொழில் வளரப்போகுது. 10ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா தொழில்ல ஒரு மாற்றத்தை கூட ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. 10ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில், அங்க நிலகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வரும் பொழுது புதிய தொழில் தொடங்குவீங்க, அல்லது புதிய தொழில் ஏதாவது மாற்றம் பண்ணி போலாமா, இப்ப இந்த இடமே சரியில்லை, நீங்க வச்சதுல இருந்து எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் புதிய இடம் ஒண்ணு உங்களுக்கு அமைஞ்சு வரும். சோ அதெல்லாமே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாசம் வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, சொத்து ஏதாவது வாங்கலாமா, அது எப்படி சேஃப்டி பண்ணலாம், எஸ்ஐபில போடலாமா, டெபாசிட்ல ஃபுல்லா பண்ணிடலாமா அப்படிங்கிற அமைப்புல நிறைய சிந்தனைகள் இந்த மாசம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு கன்னியாராசி. சோ அதெல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா எங்கெங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே அந்த கிரகங்களே வழிநடத்தி கொண்டு போயிருவாங்க அப்படிங்கறதா உண்மை. கண்டசனி ஒரு பக்கம் உங்களை அடிச்சிட்டு இருந்தாலும் கூட சனி வக்ரமாகி விட்டார். அப்ப சனியினுடைய தாக்கம் குறைய போகுது. சனியினால என்னெல்லாம், சனி பகவானால என்னெல்லாம் உங்களுக்கு நடக்காம இருந்ததோ அந்த விஷயத்தை எல்லாமே நடத்த போறார். கொஞ்சம் ஸ்பீடா நடத்துவார் அப்படிங்கறது அப்படி போட்டு. வக்ரம்னா ஸ்பீடா நடத்துறதுன்னு அர்த்தம். நேரா போயிட்டு இருக்கிற வழியில இருந்து குறுக்கு பாதையில திருப்பி விடுறதா வக்ரம். அப்ப அது எல்லாமே வேற ஏதாவது ஒரு வழிகளை கொடுத்து அதுல உங்களை காப்பாற்றிக் கொள்வார் அப்படிங்கறதா உண்மை. சோ உங்களுக்கு சனி யாரு அப்படின்னு பாத்துட்டாலும் 5 மற்றும் 6ஆம் அதிபதி. அப்போ உங்க ஜாதகம் மூலமாக உங்க குழந்தைகளுக்கும் யோகம், உங்க ஜாதகம் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு வரன் அமைஞ்சு வரப்போகுது. அவங்களுடைய வளர்ச்சி நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. கண்டசனி வந்தாலும் நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அது குடும்பத்துக்காக நிறைய வாங்கி இருக்கிறாங்க, அதை அடைச்சிருவோம்னா அப்படின்னா இந்த மாசம் அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா லாபம் நிறைய வரப்போகுது. லாபஸ்தானத்துல போய் ராசி அதிபதி உட்கார்ந்திருக்காரு இல்லையா, அப்ப லாபம் நிறைய வரும்பொழுது இப்ப 6ஆம் அதிபதி வக்ரமாகும் பொழுது கடன் அடைக்கிறது கண்டிப்பா ஒரு வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சே தீரும். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ கடனை முழுமையா அடைக்க போறீங்க. நோய் ஸ்தானம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிறைய இருந்திருக்கும். உடம்புல வந்து தெரியாத ஒரு நோய் இருந்திருக்கும். குடல் நோய் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சோ வயிறு அலர்ஜி ஆகுறது, டைஜஷன் ஆகாம போறது, வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களையும் இந்த டைம் வரும். சோ அதுலயும் பாத்துட்டீங்கன்னா அதெல்லாமே சரி பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ குரு பார்வை அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கறதுனாலையும், ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும் அந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் விளக்கிட்டு நல்லா வேலை செய்ய போறீங்க, நல்ல குடும்பத்தை பாத்துக்க போறீங்க, பணவரவு வரப்போகுது, நல்லா செலவு பண்ண போறீங்க, குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. சோ இதை விட கன்னியா ராசிக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடையாது. நீ அது அடுத்தது வருமா இல்லையான்னு தெரியல, பட் இந்த மாதத்துல செம்மையா இருக்க போகுது அப்படிங்கறதா உண்மை. சோ என்ன நம்பர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, புதனுக்கு உண்டான 5ஆம் நம்பர், அதே போல பாத்துட்டீங்கன்னா 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல சக்சஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்றது, இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது. சூரியன் கேது சேர்க்கை அடுத்து 17ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடம் தாங்க தீர்த்த யாத்திரை. யாராவது நாங்க காசி போறோம், கயா போறீங்க, முழுமையாக பித்ருதோஷ நிவர்த்தி ஆகும். இந்த பெண் வாரிசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆண் வாரிசு இல்ல, பெண் வாரிசை மட்டுமே நாங்க எங்களுக்கு இருக்கு. சோ நாங்க எப்படி திதி கொடுக்கலாம், எங்களுக்கு யாரு திதி கொடுக்கறது அப்படின்னா கயால திதி கொடுக்கறாங்க. அங்க ஒரு பெருமாள் ஸ்தலம் இருக்கு இல்லையா, அங்க வந்து பெண் வாரிசு இருக்கக்கூடியவர்கள் தானே தனக்கு திதி கொடுத்து கொள்ளலாம். அப்படி ஒரு ஸ்தலம் அங்க இருக்கு. அதுதான், அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க போவாங்க. அது நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளே திதி கொடுத்துக்கலாம். சோ அது வந்து அங்க வந்து நடக்குது. அது வந்து பெருமாளுடைய பாதம் அங்க இருக்கோ. என்னதான் வந்து இருந்தாலும் கன்னியா ராசிக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்
பெருமாளே. கடைசியில அவர் பாதத்துல நம்ம போய் விழுந்தாகணும். அதனால இப்ப அந்த மாதிரி பெண் வாரிசை மட்டும் வைத்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த மாசம் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சக்சஸ் ஆக போகுது. அந்த நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால அதை சொல்றேன். இந்த மாதிரி நேர காலகட்டத்துல தான் உங்களால போய் செய்ய முடியும். மற்ற நேரத்துல எல்லாம் போய் செய்ய முடியாது. அதனால பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப வருஷமா பாத்துட்டீங்கன்னா திதியெல்லாம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை போய் நீங்க திதி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அவங்களுடைய சாபம் பாபம் எல்லாமே விலகிடும். அவங்க சாபங்கள் கொடுக்கறது இல்ல, நமக்கு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கும் பொழுது ஒரு வருத்தத்திலேயே ஒரு வழியில இருக்கும் பொழுது நம்ம குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. உன் முன்னோருக்கு நீ சாப்பாடு போடல பண்ணல, எனக்கு வந்து என்ன செய்ய போற, ஃபர்ஸ்ட் நீ போய் அதை பாரு அப்படின்னு சொல்லி குலதெய்வம் வந்து ஃபர்ஸ்ட் அதை தான் பண்ணும். குலதெய்வத்தினுடைய அருள் வேணும்னா முன்னோர்களை ஃபர்ஸ்ட் நம்ம வழிபாடு பண்ணணும். அதான் குலதெய்வமே நம்ம கிட்ட பேசும். சோ முன்னோர்களை முதலில் வழிபாடு செய்யுங்க. அதுக்குள்ள ஒரு காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இது நாள் வரைக்கும் நாங்க செய்யவே இல்லைங்க, எங்க பங்காளிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து கூட வரமாட்டாங்க, நாங்க இப்படி எப்படி போய் செய்யறது அப்படின்னா, வராட்டி பரவாயில்ல, கூப்பிட்டு பாருங்க, வராட்டி பரவாயில்ல, நீங்க போய் செய்யுங்க. அத்தனை பேருடைய புண்ணிய கணக்கு உங்களுக்கு வருங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. அத்தனை பேர் செஞ்சாலும் என்ன புண்ணியம் வருமோ அதை நீங்க கூப்பிடணும். கூப்பிடாம போனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். கூப்பிட்டு வரலினா தான் உங்களுக்கு புண்ணியம். கூப்பிடாம போனீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியங்களும் வராது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது வந்து தலைக்கட்டா செய்யாம இருப்பீங்களே, வருஷம் வருஷம் செய்யறது வேற. நாங்க வந்து எத்தனையோ எங்க தாத்தா பாட்டிகள் நாங்களே செஞ்சதே கிடையாதுங்க, இப்பதாங்க முதல் முறையா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே அப்படி போறவங்களுக்கு இது மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் உண்மை. இதெல்லாமே போய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, இந்த மாசம் வேற என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, விநாயகருக்கு அருகம்புல் சாத்துவது ரொம்ப விசேஷம். அதே போல அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரையா பார்த்து வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அந்த அரச மரத்துக்கு நீர் ஊற்றுவது இன்னும் விசேஷம். இதுதான் பரிகாரங்க. ரொம்ப சிம்பிளான பரிகாரம். ஆனா இதன் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறைகளே சரணம்.